பேரறிஞர் அண்ணா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் சட்டமன்றத்திலேயே இருமொழிக் கொள்கைதான் தமிழக மக்களுடைய உயிர்மூச்சாக இருக்கின்ற தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கூட இருமொழிக் கொள்கையை பற்றி நீண்ட விளக்கத்தை சட்டமன்றத்தில் தந்திருக்கிறேன். ஆகவே தமிழக மக்கள் இருமொழிக் கொள்கைதான் அவர்கள் முழுமூச்சாக கொண்டிருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்து புதிதாக ஒரு பிரச்சனையை எழுப்ப வேண்டாம் என்று நான் அனைத்து தலைவர்களும் கேட்டுக்கொள்கிறேன். கல்வித்துறை அமைச்சர் தேசிய கல்விக்குழு இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பள்ளிக்கூடத்தில் அதுதான் அவர் சொன்னது. இப்போ பல்வேறு கருத்துக்களை வந்திருக்கின்றது. இது முடித்து வைக்கப்பட்ட பிரச்சனை. 1965 மிகப்பெரிய ஒரு மொழி போராட்டம் நடைபெற்ற பொழுது அதற்கு தீர்வு காண்பதற்குத்தான் அப்பொழுது மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த அரசு உறுதிமொழியை தந்தார்கள். தமிழக மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம்தான் பொதுமொழியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அங்கு அன்றைக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட உறுதிமொழி இன்று வரை நீடித்திருக்கிறது. தொடர்ந்து நீடித்தால் தமிழக மக்களுக்கு நல்லது கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசினுடைய நிதி அனைத்து மாநிலங்களுக்கும் பரவலாக தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவில் ஒரு ஜனநாயக கூட்டணியை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்கி தனக்கு பக்கத்தில் வலதுபுறத்திலே அவரை உட்கார வைத்திருந்தார். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாள் கழித்து அவருக்கு என்ன வந்தது என்று தெரியவில்லை. தேசிய கூட்டணியிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அதனுடைய விளைவை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். தங்களுடைய மகன் ஜெயபிரதீப் வந்து திமுக பாராட்டி சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டிருந்தார். இல்லை, பேரறிஞர் அண்ணாவே காங்கிரஸை பாராட்டி இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் காங்கிரஸை பாராட்டுகிறார். எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ். அம்மா அவர்களும் சில நேரங்கள் சிதம்பரத்தை கூட பாராட்டி இருக்கிறார்கள். ஆக நல்ல கருத்துக்களை சொல்லுவதை பாராட்டுவதை தப்பில்லை. நீங்களும் அது போன்ற குணம் கொண்டவர் தான். ஜெயக்குமார் இவங்க பார்த்தவங்க சொல்லி ஐயா, இந்த ஜெயக்குமார் மற்றவங்களுக்குலாம் பழனிதான் ஆளை விடுங்க. இதில் சொல்லுவார்ல ஒரு படத்தில் சிரிப்பு போலீஸ்ன்னு சொல்லி, அது மாதிரி இவர்களெல்லாம் சிரிப்பு அரசியல்வாதிகள்.